ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் எடுத்துகிட்டு போய் மேண்டிவில் வச்சா என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எஸ், ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை கொண்டு போய் வச்சா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதே ஒயராக இல்லாமல், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயராக இல்லாமல் இதை அப்படியே காயிலாம் மடிச்சிடுறோம். அது எப்படின்னா இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், எனிவே இங்கே நம்ம ஈஸியாக இருக்காக ரெக்டாங்குலராக மாற்றிடுறோம். ஸோ இப்படி இருந்த கரண்ட் கேரிங் ஒயரை இப்படி மாற்றிடுறோம். இதை கொண்டு போய் மேண்டிவில் வச்சா என்ன ஆச்சு? டார்க் ஆக்ட் ஆகும் சார். டார்க் ஆக்ட் ஆகி திரும்பிச்சு, ரைட்டுங்களா? அப்போ அந்த டார்க்குக்கான ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? ஐஏபி சைன் தீட்டா. எஸ், ஏபிஐ சைன் தீட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னால் நபி சைன் தீட்டா என்ன சேர்த்துங்க. இல்லை எல்லாமே கான்ஸ்டன்ட் என் ஏபி சைன் தீட்டா எல்லாமே நம்ம வைக்கிறது தான். அந்த ஐ தான் மெயின். இப்போ டவு டேலி வஸ் டு ஐஇ. இப்போ கரண்ட்டை கொடுத்தா என்ன ஆகுது? திரும்புது, டார்க்கு ஆக்ட் ஆகுது. கம்மியாக கொடுத்தா கம்மியாக திரும்பும், அதிகமாக கொடுத்தா அதிகமாக திரும்பும். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இந்த டாப்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு டிவைஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்கு? அது எந்த அளவுக்கு திரும்புதோ நம்ம ரீடிங் மாதிரி பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கரண்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய டிவைஸ் பேர் என்னம்மா? கேல்வனோமீட்டர். இதில் அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுதா இல்லையா, மூவ் ஆகுதா இல்லையா? அதனால் இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டே கிடையாது. ஆனால் இந்த ஏரியா எல்லாமே 1 மார்க்ஸு 2 மார்க்ஸ் நிறையா இருக்குமா. 2 மார்க் எக்கச்சக்கமாக இருக்குது, 1 மார்க்கில் தான் கேட்டால் சொல்லணும். ஸோ மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் இதெல்லாம் 5 மார்க்லாம் படிக்க நான் வந்தாலும் விட்டுடலாம், நம்ம கேட்குறதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நார்த்து சவுத்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு இதில் மேக்னெட்டே வச்சுக்கோங்க, பெர்மனன்ட் மேக்னெட் வச்சுடுறாங்க. இதுக்கு நடுவில் காயில் அப்படி நம்ம நேற்று எப்படி வச்சுருந்தோம், இப்படி வச்சுருந்தோம்மா லாஸ்ட் கிளாஸில், இப்படி கொண்டு போய் காயில் வச்சுருந்தோம் ரெக்டாங்குலராக. ஆனால் இங்கே காயில் வந்து கட்டி தொங்க விட்றாங்கம்மா. அதில் நம்பர் ஆஃப் டென்ஸ் நிறையா இருக்கும், ஓகேவா? ஒரு காயில் கட்டி தொங்க விட்றாங்க. தொங்க விட்றோன்னா கயிறில் கட்டி தொங்க விடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஒயரில் கட்டி இந்த கம்பி இதை காயில் தொங்க விட்றாங்க. இந்த ஒயர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்பர் ப்ரோன்ஸு. இது 1 மார்க்குமா. பாஸ்பர் ப்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் அது எப்படி இருக்குங்க, என்ன நம்ம தலைமுடியை விட மெல்லிஸாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும், ஓகேவா? இன்னொரு ரீசன் இருக்குது, அது பின்னாடி நம்ம வரும்போது சொல்லுவோம். ரொம்ப மெல்லிஸான பாஸ்பர் ப்ரோன்ஸ் ஒயரால் ஒரு காயில் கட்டி தொங்குறாங்க. எங்கே வச்சுருக்காங்க? ஒரு நார்த்து சவுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. பெர்மனன்ட் மேக்னெட் தான், ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒயரில் இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் மேலே ஒரு மிரர் வச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ரீடிங் பார்க்கணும்லடா, அது எந்த அளவுக்கு திரும்புதுன்னு. இது வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் சர்க்யூட் இருக்குது, உள்ளே கரண்ட் வர மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இந்த காயிலுக்குள்ளே கரண்ட் வர மாதிரி செட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு காட்டல. இங்கே ஒரு மிரரை செட் பண்ணிடுறாங்க. இந்த மிரர்லேருந்து நான் இங்கே லெஃப்ட்டில் வரையணும், நான் ரைட்டில் வரைகிறேன், உங்கள் புக்கில் லெஃப்ட்டில் இருக்கும். இந்த மிரர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்குலர் ஸ்கேல் இருக்குமா, இல்லை ஒரு ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிங்க. இது ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா, இந்த இடத்துல கால்வனோமீட்டர் இருக்கா, இதுக்கு இந்த பிகைன்ஸ் இந்த இடத்துல இருக்கும் முன்னாடி. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சிடுறாங்க, ப்ளஸ் வந்து ஒரு லைட் லேம்ப் வச்சிடுறாங்க. இங்கே ஒரு லைட் சோர்ஸ் வச்சிடுறாங்க. பாருங்கள், இதெல்லாம் பழைய ரொம்ப பழைய டிவைஸ்மா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு காயில் கட்டி தொங்க விட்ருக்கோம் பாஸ்பர் ப்ரோன்ஸ் ஒயரில், அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு நிற்கிற இடத்துக்கு பின்னாடியே ஸ்கேல் இருக்கும். ஸோ ரொம்ப தூரத்தில் ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. இந்த ஒயர் மேலே ஒரு சின்ன மிரர் பீஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லைட் ஆன் பண்ணுறோம். லைட்டு போய்ட்டு பட்டு என்ன ஆகுனா ரிஃப்ளெக்ட் ஆகி இதில் நடுவில் தான் 0 இருக்கும். இங்கே இங்கேயும் வேல்யூஸ் இருக்கும், இங்கேயும் வேல்யூஸ் இருக்குமா, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்சியலாக 0ல் இருக்க மாதிரி செட் பண்ணிடணும். இந்த ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுலேருந்து போகக்கூடிய லைட்டில் என்ன பண்ணுது, அதில் பட்டு 0ல் வந்து நிற்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இங்கே சர்க்யூட் கனெக்ஷன் இருக்கும், அதை அவங்க காட்டலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இமேஜின் பண்ணிங்க. இப்போ இதில் கரண்ட்டை சப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த இது அப்படியே டார்க் ஆக்ட் ஆகி திரும்பும். இப்போ என்ன சொன்னீங்க, ஒரு காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அது கரண்ட் கேரிங் காயில்.
இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்துச்சு, இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகும்போது இது அப்படியே திரும்பும் டார்க் ஆக்ட் ஆகி. அப்படியே திரும்பும் போது என்ன ஆகும், இங்கே இந்த சைடு அப்படியே அந்த வெளிச்சம் வந்து முன்னாடி 0ல் இருந்துச்சா, லைட்டு போயிட்டு பட்டு 0ல் ரீடிங் தெரியும் நம்மளுக்கு. இப்போ ரீடிங் என்ன பண்ணுவோம், இந்த சைடு போகும் மேக்ஸிமம், அது மாதிரி இந்த சைடு வரும். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு ரீடிங் போகுதுன்னு பாருங்கள். கம்மியான ரீடிங் பண்ணால் கம்மியான கரண்ட் பாஸ் ஆகிருக்கு, அதிகமான ரீடிங் பண்ணால் அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஒரு ஓல்டு கன்வென்ஷனல் டிவைஸு. இது அப்படியே மாடர்னாக இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா லைட்லாம் வச்சு நம்ம பார்க்காம ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வச்சிடுறாங்க. இது நார்த்தான், இது சவுத்தான். ஹார்ஷ் ஷூ மேக்னெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு நடுவில் காயில் வைக்கிற மாதிரி செட் பண்ணுறாங்க. இப்படி வச்சுருக்கேன் காயில், அதாவது நம்ம டாப்லேருந்து பாட்டம் பார்க்குறோம். இப்போ இதுதான் காயில்னு வச்சுங்களேன், என் கையில் இருக்குது. இப்போ நம்ம டாப்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த வியூ மாதிரி. இல்லை நம்பர் ஆஃப் டென்ஸ் இருக்கும், அதனால் அப்படி நிறையா கோடு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீ இந்த பேன் ஆஃப் காயில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 90 டிகிரியில் இருக்குமா. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா டேரக்ஷன்லையும் ஆக்டாக இருக்கு பாருங்க. அம்மா இதுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்களேன், எல்லா டேரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் இந்த காயில் வந்து எப்படி இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 90 டிகிரியில் நிற்குமா. மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் 90 டிகிரியில் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டார்க் ஆக்டாக இந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பண்ண, இதோட அப்படியே ஒரு அலுமினியம் பாயிண்டரை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ரவுண்டடாக ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறாங்க. ஓகேவா, இது எந்த அளவுக்கு திரும்புதோ அந்தளவுக்கு ரீடிங் பார்க்குறோம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீ கரண்ட்டை பாஸ் பண்ணால் போதும், ரீடிங்காக காட்டிடும். இல்லை முன்னாடிலாம் இப்படி இருந்துச்சு, ரெண்டுத்துக்குமான விளக்கமும் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம படிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஓகேவா, ரைட். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்கேலோட அட்டாச்மெண்ட் வருது. இது பேர் தான் என்னென்னு கேட்டால் டோட்டல் செட்டப் பேர் கேல்வாமீட்டர். அதுவும் இந்த காயில் சுற்றுது நகருது தான், அதனால் மூவிங் காயில் கேல்வாமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எனி டவுட் இஸ் ஹியர்? நோ சார். ஓகேம்மா, ஜஸ்ட் ஒரு காயிலை கட்டி தொங்கிட்டுருக்கோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது திரும்புது. எந்த அளவுக்கு திரும்புதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ கரண்ட் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். இதில் ரீடிங்லாம் வந்து டிகிரியில் கொடுத்துருவாங்க, 0 டிகிரி 30 டிகிரி அப்படின்ட்டு. அந்த தீட்டாக்கு ஏற்ற வேல்யூ நமக்கு கரண்ட் வேல்யூ இருக்கும். எல்லாம் கால்குலேஷன் தான். சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணேன் இங்கே சொன்னேன் இப்படி ஆசோலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரீடிங் நிற்கவே நிற்காது. என்ன அப்படி இருக்கும், இங்கேருந்து அங்கே ரீடிங் போவோம், இங்கேருந்து இங்கே வரும். அதே மாதிரி தான் இங்கேருந்து அங்கே போவோம், இங்கேருந்து அங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஆசோலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் ரைட் சைடில் எவ்வளோ போகுது, லெஃப்ட் சைடில் எவ்வளோ போகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் ரீடிங் பார்க்குறோம். ஏன் இப்படி போயிட்டு திருப்பி வருது, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இப்படி இங்கேருந்து இப்படி திரும்புதுடா, டார்க் ஆக்ட் ஆகி இப்படி திரும்புது. திரும்ப ஏன் பழையபடி வருது, நம்ம காரில் ஸ்டேரிங்கை திருப்புற மாதிரி ரைட்டில் திருப்போம் லெஃப்ட்டில் திருப்போம்ல, அந்த மாதிரி தான் என்ன ஆகுது, இந்த காயில் வந்து இப்படி இப்படி நகருது. ஒரு தோசை பரட்டியை திருப்புற மாதிரி நகருது. ஏன் இப்படி நகருது, திரும்பி பேக் வருது. அந்த நியூட்டன் தேரலாம் அப்படி தான். அது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி டார்க் ஆக்ட் ஆகும்போது ஒரு ரீஸ்டோரிங் டார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய பொசிஷனுக்கு வர்றதுக்கு இன்னொரு டார்க் ஆக்ட் ஆகுது. இது எப்படி நம்ம சொல்கிறதுனா, ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், விட்டால் திருப்பி பழையபடி வர ட்ரை பண்ணுதா இல்லையா, அதான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு. இது அப்படியே திரும்புகிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. டார்க்கு ஓகேங்களா, நம்ம கொடுக்குறது கரண்ட்டு போனோடனே வர்றது டார்க்கு, திருப்பி ஆக்ட் ஆகிறது ரீஸ்டோரிங் டார்க். அப்போ 2 டார்க்கை கண்டுபிடிங்க. டார்க்குக்கான ஃபார்முலா நம்ம இந்த காயில் மேலே டார்க்கான ஃபார்முலா என்ன, IAB sin θ. வெரி குட். டவு மேக்ஸிமம் அதான் sin θ 90ன்னு சொல்லிட்டேனே. நீ இந்த எப்படி வச்சாலும் 90 தான் வருமா. அதனால் டவு ஈக்குவல் NABI. ஓகேவா, இப்போ எந்த அளவுக்கு டார்க் ஆகுதோ அந்தளவுக்கு ஆங்கிள் திரும்பும். கம்மியான டார்க்னா கம்மியான ஆங்கிள் திரும்பும், அதிகமான டார்க்னா அதிகமான ஆங்கிள் திரும்பும். இப்போ டவு டேலி போஸ்ட் தீட்டா, டேலி போஸ்ட் ஈக்குவலாக மாற்றினா ஒரு கான்ஸ்டன்ட் கே வருதுமா, கே தீட்டா. இது பேர் ரீஸ்டோரிங் டார்க். ஸோ 2 டார்க் ஆக்ட் ஆகுதுமா. ஒன்று வந்து எலக்ட்ரிக் டார்க்கு, மேக்னெட்டிக் டார்க், நம்ம ஆல்ரெடி வரக்கூடிய டார்க்கு. இது வந்து ரீஸ்டோரிங் டார்க்கு. இதில் எது அதிகமாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சார். ரெண்டு கூட ஈக்குவலாக இருக்கும். எந்த அளவுக்கு இந்த டார்க் ஆகாதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டார்க் இருக்கும். ஓகேங்களா, இது பேர் டிஃப்ரெக்டிங் டார்க்கா. டார்க்குன்னு சொல்லாமல் கப்புள்னு சொல்கிறாங்க. இது பேர் டிஃப்ரெக்டிங் கப்புள், இது பேர் ரீஸ்டோரிங் கப்புள். போத் ஆர் ஈக்குவல் அட் ஈக்குலிபிரியம். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். NABI equal to K theta. What is our aim in this question?
கரண்ட் கரண்ட். அப்போ கரண்ட்டை மட்டும் அப்படியே வச்சுங்க. அப்போ ஐ ஈக்குவல் டு K theta by NAB. தீட்டா கூட தனியாக வச்சுங்க. KNAB அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த கே கான்ஸ்டன்ட், என் கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட், பி கான்ஸ்டன்ட்டுமா எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஐ டேலி வஸ்டு தீட்டா, அவ்வளோதான். அப்போ எந்த அளவுக்கு ஆங்கிள் திரும்புதோ அந்த அளவுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கம்மியான கரண்ட் ஆகுனா கம்மியாக திரும்பும், அதிகமாக திரும்பினா அதிகமாக திரும்பும். அப்போ இது ஒரு கரண்ட் டிடெக்டிங் டிவைஸ். மெஷர்லாம் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு டிடெக்ட் பண்ணுறோம். கரண்ட் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது, அதிகமாக திரும்புதா கம்மியாக திரும்புதா. ஸோ ஜஸ்ட்டு இந்த கரண்ட்டுக்கு ஏற்ற தீட்டாவது காட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை KNAB எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக அதை ஜின்னு எடுத்துக்கிறாங்க. ஐ ஈக்குவல் டு ஜி தீட்டா. ஜிங்கிறதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கேலோமீட்டர் கான்ஸ்டன்ட், இல்லை கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டருங்கிறாங்க. அந்த லைனை மட்டும் அனலைன் பண்ணிங்க. பேஜ் 182 இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்மில் வந்து ஜி உண்மையில் கேட்கலாம்ல, கேலோமீட்டர் கான்ஸ்டன்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? K/NAB NAB/Kவா அப்படியே மாற்றி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. K/NAB அதுதான் ஜி. ஓகேங்களா? இந்த 180 இது வரைக்கும் பார்த்து இது வரைக்கும் ஒரு 5 மார்க்குடா. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டதே கிடையாது, படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பேஜில் 2 மார்க் இருக்குது. சார் அது எங்கே இருக்குன்னு அப்படியே நிறையா சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபிகர் ஆஃப் மெரிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுதோ அதை தான் நம்ம ஃபிகர் ஆஃப் மெரிட்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான். இப்போ எக்ஸாம் வைக்கிறோம், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, செகண்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. இப்போ இல்லை யார் பெரியான்னு சொல்லுவோம்? இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க பெரிய. அந்த மாதிரி கம்மியான கரண்ட் கொடுத்தாலும் நம்ம என்ன ஆகணும்? டிஃப்ளெக்ட் ஆகணும். கம்மியான கரண்ட் எடுத்துகிட்டே டிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ வந்து ஃபிகர் ஆஃப் மெரிட் கம்மியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஒரு ரேங்க் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிங்க. ஓகே, இது ஒரு 2 மார்க். இந்த பேஜ் ஃபுல்லாகவே 2 மார்க் தான்டா. அடுத்தது சென்சிட்டிவிட்டியாக கால்வாமீட்டர். ஸோ கால்வாமீட்டர் கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுது. அது எந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும். அப்போ என்ன பண்ணுறேன்னா சென்சிட்டிவ் ஃபார்மில் என்ன சொல்லிக்க பாருங்க. டிஃப்ளெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக கால்வாமீட்டரு டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பெர் யூனிட் கரண்ட். அதான் டிஃப்ளெக்ட் ஆகும்போது யூனிட் கரண்ட் பாஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது, அதாவது தீட்டா பை ஐன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ ஒரு ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது, ஒரு கேலோமீட்டர் கம்மியாக தான் டிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு கேலோமீட்டர் அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ யார் பெஸ்ட்டு? அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகிறது தான் பெஸ்ட்டு. நல்லா டிஃப்ளெக்ட் ஆகி காட்டணும். அப்போ தான் கரண்ட் இருக்கிறத நம்மளால் விசிபிள் பண்ண முடியும். அப்போ யூனிட் கரண்ட் பாஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அதாவது தீட்டா பை ஐன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா இருக்காங்க 3.71. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஐயை இங்கே கொண்டு வந்துருங்க, இதை அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ தீட்டா பை ஐ கூட என்னமா வரும்? NAB/K. அவ்வளோதான். பேங்க்கு ஞாபகம் மறந்துடும் உங்களுக்கு. தீட்டா கரண்ட் சென்சிட்டிவிட்டி பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. BIN/K கீழே வந்துடணும், பேங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் கேவை கீழே மேலே போட்டு எண்ணெய் கீழே தள்ளி விட்ருவீங்க, அதனால் குழப்பிக்க வேணாம். ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா பார்த்துங்க. பேங்க் NAB/K. நம்ம ஆல்ரெடி ஜிக்கான ஃபார்முலாவை பார்த்தோம். ஜியோட தலைகீழே இருக்கனால IS = 1/G. ஒரு நிமிஷமா. ஓகே சார், அதான் கரண்ட் சென்சிட்டிவ்னா என்ன, அது ஒரு 2 மார்க்கு. ஸோ டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பெர் யூனிட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கால்வாமீட்டர். யூனிட் ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது எந்த டிஃப்ளெக்ட் ஆகுதா கரண்ட் சென்சிட்டிவ், அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்ட் சென்சிட்டிவ் அதிகப்படுத்துறதுக்கு வழி கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு கால்வாமீட்டர் இருக்குது, ஆனால் அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்க் ஆக மாட்டுது. அதோட சென்சிட்டிவிட்டியை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நீ அப்படி சொல்லிடலாமா? எப்படி எல்லாம் பண்ணலாம்? என்ன அதிகப்படுத்தலாம், ஏபியெல்லாம் அதிகப்படுத்தலாம். கரெக்டாக அதான் சொல்லியிருக்கேன். இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் அதை இண்டக்ஷன், ஏரியா ஆஃப் த காயில், இதெல்லாம் அதிகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கே எப்படி இருக்குது? கே இன்வெர்ஸில் இருக்குது. அப்போ அது எப்படி இருக்கணும்? அது வெரி குட். அவ்வளோதான். டிக்ரீஸிங் கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட்டு. அந்த கேன்னு சொன்னோம்மா, கேன்னு கேட்டிங்கன்னா கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட்டு. அது திரும்புறதுக்கு தேவையான டார்க்கு. இப்போ ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுக்க, இப்போ ஒரு கம்பியில் கட்டி தொங்க விட்ருக்க, அது அழகாக திரும்புறதுக்கு என்ன பண்ணோம்? கம்மியான இது தான் எடுத்துக்கணும் கரண்ட்டை. அது போய் திரும்புறதுக்கு நிறையா எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட் கொஞ்சோண்டு திரும்புறதுக்கு எவ்வளோ டார்க் எடுத்துக்குது, டார்க் வந்து கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட் கம்மி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்களா. அப்போ நம்ம ஒரு ஒயரை சூஸ் பண்ணோம்னா அந்த ஒயருக்கு எப்படி இருக்கணும்? கே வேல்யூ
கம்மியாக இருக்கணும். அதாவது டக்குன்னு திரும்பணும், டக்குன்னு பழைய பொசிஷனுக்கு வரணும். இப்போ போய் காயில் கட்டி தொங்குறதுக்கு வெறும் கயிறில் கட்டி தொங்கிட்டிங்கன்னா அது திரும்பவே திரும்பாது. ஏன்னா கயிறோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு கம்பியில் கம்பியில் எடுத்து கட்டி வந்தாலும் திரும்பாது. அதுக்காக தான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஒயர் எடுத்துக்கிட்டோம் கிலோமீட்டரில்? பாஸ்பர் பிரான்ச். வெரி குட்மா, பாஸ்பர் பிரான்ஸ் ஒயர். ஓகேவா, அது ஒரு 2 மார்க்குப்பா. பாஸ்பர் பிரான்ஸை எதுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஒயராக எடுத்துக்கிட்டாங்க, ஏன் அதை கட்டி தொங்க விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பல் பர் யூனிட் வெரி ஸ்மால் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது ஒரு 2 மார்க். ஓகேவா. அடுத்த வோல்டேஜ் சென்சர் நீங்களே எழுதிடாமே. அதாவது கரண்ட் சென்சர் சொல்லியாச்சு. வோல்டேஜ் சென்சர் என்ன பண்ணுறோம்? டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு, கரண்ட்டை தூக்கிட்டு வோல்டேஜ் போடுங்க, பெர் யூனிட் வோல்டேஜ். வெரி குட்மா. அப்போ தீட்டா பை வின்னு வந்துடும். ஓகேவா. அந்த வீக்கு பதில் ஐஆர்னு போகலாமா? அப்போ ஐஆர்ஜின்னு வந்துடும். தீட்டா பை ஐக்கு ஆல்ரெடி ஃபார்மில் இருக்குது. இப்போ என்ஏபி பை கே வந்துடும். ஆல்ரெடி ஆர்ஜி கீழே இருக்குது. ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது, அதில் பேங்க்குன்னு போட்டுறேன், இங்கே பேங்க்கு கீழே ஆர்ஜியை சேர்த்துடுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அது வந்து 1/Gயோட வேல்யூக்கு இதாக இருக்குது, இன்ட்டு ஒரு ஆர்ஜி எக்ஸ்ட்ரா இருக்குமா, அதை பார்த்துங்க. ஸோ இதான் வந்து என்னது விஎஸ்க்கான ஃபார்முலா. ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவ் எப்படிலாம் அதிகப்படுத்தலாம்? அதுங்க இல்லை, சேம் தான். கரெக்டாமா? எப்படிலாம் அதிகப்படுத்தலாம்? கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் சார், ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும் சார். ஓகே, இந்த ஃபார்முலா சொல்லிட்டீங்களா? ரெசிஸ்டன்ஸ் மாற்றணும்னா நம்ம ஒயர்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஒயர் அதே ஒயர் தான், வேறு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். கரண்ட்லாம் வந்து நம்ம வோல்டேஜ் கொடுத்தா தான் கரண்ட்டு போகுது, அதனால் அதையும் கை வைக்க முடியாது. மேலே உள்ளதை வச்சு சொல்லாமே, இதை வச்சு இது மாதிரியே என்ஏபி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சார், கேஆரை ரெடியூஸ் பண்ணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆனால் அது கொஸ்டின் இல்லை. கரண்ட் சென்சிட்டிவ் எப்படி அதிகப்படுத்தலாம் தான் கொஸ்டின் இருக்குது. ஆனால் இதில் ஒரு அவன் செக் வைக்கிறான். ஒரு இன்டீரியர் கொஸ்டினே கேட்குறாங்க, ஒரு இன்னோவேட்டிவான கொஸ்டின். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்தினா கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகுமா? அதாவது ஐஎஸ் கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக. வாட் அபவுட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி? யோசிச்சு சொல்லுங்கள். என்ன சார், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்மில் தானே சார், அப்போ இது இன்க்ரீஸாக தான் ஆகும், அதான் நினைக்கிறீங்க? இல்லை வேறு எதுவும் ஆன்சர் இருக்காமா? என்ன சொல்கிறேன்னா, பை இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி நீ டச்சே பண்ண முடியாதான். ஓகே, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். எப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்தினா? யாராவது விளக்கம் தர முடியுமா? கரண்ட் சென்சிட்டிவ் அதிகமாகும் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் சென்சிட்டிவிட்டியும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வோல்டேஜ் சென்சிட்டிவ் எப்படி இருக்குமா? கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. எனி ஒன் கேன் எக்ஸ்பிளைன்? நான் ஆன்சர் சொல்லிட்டேன், நீ எப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஏன் விஎஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறோம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 2 மார்க்டா, அதனால் அதை பார்த்துங்க. இந்த ஃபார்முலா பாருங்களேன், ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. சூப்பர்மா அபிநயா, எக்ஸலண்ட். கரெக்டான வேணுமா? இப்போ அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாக்குள்ள ஒரே வித்தியாசம் வந்து அந்த ஆர்ஜி தான். கரெக்டாக. இப்போ அந்த ஆர்ஜி ரோல் பண்ணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்துகிற, காயில் அதிகப்படுத்துகிற, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்தினா ஆர்ஜி என்னமாகும்? டிக்ரீஸாக இன்க்ரீஸா? ரெசிஸ்டன்ஸாக அதிகமாகுது நம்பர் ஆஃப் காயில் அதிகப்படுத்தினா. நிறைய நம்பரை சேர்க்குறேன்டா, அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தானே ஆகுது. அப்போ கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குமா? விஎஸ் இஸ் கான்ஸ்டன்ட். சார் சொல்கிற புரியுதா? இதை வந்து 2 மார்க்கில் கேட்டால் எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? அந்த வோல்டேஜ் சென்சிட்டிவ் ஃபார்முலா எழுதுங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா வோல்டேஜ் சென்சிட்டிவ் ஃபார்முலா எழுதி விட்ருங்க. எழுதிட்டு நீங்கள் ஓன் வேலை எழுதுங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் விஎஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஆனால் கரண்ட் சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே ஆர்ஜிங்க டேர்ம் இல்லை பாருங்கள். அதனால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்தினா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வோல்டேஜ் சென்சிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வரிசையாக 2 மார்க்கு. எத்தனை 2 மார்க் பாருங்கள். ஃபிகர் ஆஃப் மெரிட் அது ஒரு 1 மார்க், 2 மார்க்கு.
கரண்ட் சென்சிட்டிவிட்டி அது ஒரு 2 மார்க்கு, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அது ஒரு 2 மார்க்கு, பாஸ்போர்ட் ப்ரௌன்ஸ் ஒன்று 2 மார்க்கு, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அது ஒரு 2 மார்க்கு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகப்படுத்தினா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் அது ஒரு 2 மார்க், 6 2 மார்க் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபார்முலாஸ்லாம் தேவைப்படும் பேங்க்கு, இந்த ஃபார்முலாஸ்லாம் 1 மார்க்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த பேஜ் அப்படியே படித்து பார்த்துருக்குமா, எதாவது டவுட்ஸ்னால் கேட்டுருங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், ஒரு கேல்வாமீட்டர் இருக்குது. இந்த கேல்வாமீட்டரில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், ஒரு கனெக்ட் பண்ணுறோன்னு ஒரு சர்க்யூட்டில். தட் மீன் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும், டார்க் ஆக்ட் ஆகி அது திரும்பும். கரெக்டாக? கேல்வாமீட்டர்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு மேனன் நடுவில் காயில் கட்டி தொங்க விட்ருப்பாங்க, ஒரு கம்பியில் கட்டி தொங்க விட்ருப்பாங்க. நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா அது டார்க் ஆக்ட் ஆகி திரும்பும். ஸோ எந்தளவுக்கு திரும்புதோ நம்ம அந்தளவுக்கு கரண்ட் இருக்குங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட், இது கேல்வாமீட்டர். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். இது வந்து கேல்வாமீட்டருக்கு கரண்ட்டை டிடெக்ட் பண்ண, வோல்டேஜை டிடெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கரண்ட் வோல்டேஜெல்லாம் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மள்ட்ட ஒரு டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கேல்வாமீட்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட்டை மெஷர் பண்ணவும் வோல்டேஜை மெஷர் பண்ணவும் மாற்ற போகிறோம். சரி, இப்போ நம்மள்ட்ட ஒரு டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது கரண்ட்டை மெஷர் பண்ண ஒரு டிவைஸ் இருக்குது, அது பேர் என்னம்மா, அம்மீட்டர். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோன்னா அம்மீட்டர்னால் இப்படி ஜி போடாமல் கேல்வாமீட்டருக்கு அம்மீட்டர்னால் ஏ சிம்பிள் போடுறாங்க. இப்போ இந்த டிவைஸ் நான் எப்படி சார் உருவாக்குறது, இது தனி புதுசாக டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கேல்வாமீட்டர் தான் என்ன மாற்ற போகிறோம், இப்போ அம்மீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ நீங்கள் கிளியராக ஐடியா இருக்கணும் கேல்வாமீட்டருக்குள்ள என்னென்ன இருக்குது. அதனால தான் சார் இவ்வளோ நேரம் அதை விளக்கியிருக்கேன். மற்றபடி அந்த கொஸ்டின் தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ பார்க்க போகிற 2 கொஸ்டின் தான் முக்கியம். அம்மீட்டரும் ஒன்று தனியாக கிடையாது, வோல்ட் மீட்டரும் கிடையாது. கேல்வாமீட்டர் தான் அம்மீட்டராக மாற்றுறோம், கேல்வாமீட்டர் தான் வோல்ட் மீட்டராக மாற்ற போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ கேல்வாமீட்டருக்குள்ள என்ன இருக்கும், ஒரு காயில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், என்எஸ்ன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரி, இப்போ அம்மீட்டர் அதை கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஒரு இமேஜின் பண்ணி சொல்லுங்கள், ஒரு இடத்துல கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோன்னா அந்த டிவைஸோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, யோசிச்சு சொல்லுங்கள். அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும் சார். நான் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறேன். கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறேன். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? எஸ், கம்மியாக இருக்கணும்டா. அப்போ தான் என்ன பண்ணோம், ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்தால் தான் அது எவ்வளோ கரண்ட் இருந்தாலும் அலோவ் பண்ணும். கொஞ்சமாக கரண்ட் இருந்தாலும் அலோவ் பண்ணணும், அதிகமாக கரண்ட் இருந்தாலும் அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணால் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஹை ரெசிஸ்டன்ஸ் உள்ள டிவைஸாக வச்சுருந்தோம்னா அதை அலோவே பண்ணலன்னா மெஷரே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அம்மீட்டர்னால் எப்படி இருக்கணும், லோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதே பாருங்க வோல்ட் மீட்ரு, நான் வோல்டேஜை மெஷர் பண்ண போகிறோம் ஒரு டிவைஸ் வச்சு. வோல்டேஜை மெஷர் பண்ண போகிறேன், இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், குழப்பமாக இருக்கா? இது மாதிரி இப்போ கேல்வாமீட்டர் தான் நான் என்ன பண்ண போகிறேன், அம்மீட்டராக மாற்ற போகிறேன், வோல்ட் மீட்டராக மாற்ற போகிறேன். அம்மீட்டராக மாற்றணும்னா அதோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னு சொல்ல வரேன் இன்டெரக்டாக. ஏன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அது ஒரு நல்ல அம்மீட்ரு, ஈஸியாக மெஷர் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அது கரண்ட் அலோவே பண்ணாதே, அலோவ் பண்ணாமல் எப்படி மெஷர் பண்ண முடியும்? புரியுதாடா சார் சொல்கிறது? இப்போ வோல்ட் மீட்டருக்கு சொல்லுங்க பார்ப்போம். வோல்ட் மீட்டர்னா எப்படி, ஹையாக இருக்கணுமா, ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இப்போ ஒரு ஆற்றுல தண்ணி போய்ட்டுருக்கு, அணை கட்டி தேக்குனா தானே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ண முடியும். இத்தனை டிஎம்சி தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே கல்லணையில். ஸோ அந்த மாதிரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் வோல்டேஜை தேக்கி வச்சு வோல்டேஜை மெஷர் பண்ணும். அப்போ கேல்வாமீட்டருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸு ஜி இருக்குமா, கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜி எடுத்துங்க, ஏன்னா அதில் காயில்லாம் இருக்குது. அந்த கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸு அதிகமாக தான் இருக்குது. நம்ம அதை குறைச்சோம்னா அம்மீட்டராக மாறிடும், இன்னும் அதிகப்படுத்தினா வோல்ட் மீட்டராக மாறிடும். புரியுதா? கேல்வாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸு ஜி, அந்த ரெசிஸ்டன்ஸை குறைச்சிங்கன்னா அது பேர் அம்மீட்ரு, ரெசிஸ்டன்ஸை இன்னும் அதிகப்படுத்திட்டிங்கன்னா அது பேர் வோல்ட் மீட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி குறைக்கலாம் இல்லை எப்படி அதிகப்படுத்தலாம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெசிஸ்டார் சீரியஸ் பரில் படிச்சிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ கேல்வாமீட்டர் அம்மீட்டராக மாத்திர வழிகளை பார்க்க போகிறோம். இது 2 3 மார்க்கு, இதோட இந்த லெசன் முடிஞ்சிடும். இங்கே சம்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சம்மாக இருக்கும். பார்த்தோம், முக்கியமான 3 மார்க்கு கேல்வாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர், முக்கியமான 3 மார்க். அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட்டு 2 2 மார்க்கு. கேல்வாமீட்டர் எப்படி அம்மீட்டராக மாற்றுறோம்,
கேல்னாமீட்டர் எப்படி வோல்ட்மீட்டராக மாற்றுறோம். இந்த முதல்ல லைன்லேயே சொல்லிட்டாங்க பாருங்கள், நீங்கள் வேணாலும் எழுதலாம். கேல்னாமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து டிடெக்ட் த மெஷர் த கரண்ட்னு சொல்கிறோம். அதுக்கு ரெசன்ஸ் எப்படி இருக்கணும், இட் ஆஃபர் லோ ரெசன்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்கள் 183ல் அமீட்டர் ஆஃபர் லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அது லோ ரெசிஸ்டன்ஸவே நீ உருவாக்கிட்ட, இந்த டிவைஸை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, சீரியஸாக கனெக்ட் பண்ணுமா பேரலாக கனெக்ட் பண்ணுமா? சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தானே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் கரண்ட்டு. சீரியஸ் கனெக்ஷனில் கரண்ட்டு கான்ஸ்டன்ட், ரைட்டா? அப்போ நம்ம டிவைஸை அங்கே எப்படி கனெக்ட் பண்ணணும், நம்ம டிவைஸை சீரியஸில் கனெக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு சர்க்யூட்டில் சீரியஸாக கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டான கரண்ட்டை காட்டும். பேரலாக கனெக்ட் பண்ணியால் லாஸ் பண்ணி காட்டும். இது இன்ட்ரோடக்ஷனு, அதுக்கு மார்க்கு கிடையாது. ஜஸ்ட்டு நீ என்ன பண்ணிடாது தெரிஞ்சுக்க வச்சுக்கிறேன். இப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கேல்னாமீட்டரோட ரெசன்ஸ் எப்படி சார் குறைக்கிறேன்னு இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். எ கேல்னாமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர். இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட்மா, இது 2 மார்க்லேயே கேட்குறாங்க. ஒரு கேல்னாமீட்டர் எப்படி அம்மீட்டராக மாற்றிங்கன்னா, பை கனெக்டிங் லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். அண்டர்லைன் பண்ணுங்கள். லோ ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணால் அது அம்மீட்டராக மாறிடுமா? ஏன்? பேரலாக கனெக்ட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுமா குறையுமா? அதிகமாக. பேரலல் கனெக்ஷன் ரெசிஸ்டன்ஸில் டிக்ரீஸ் ஆகும். அதை தான் இங்கே பண்ணுறோம். அப்போ ஒரு அம்மீட்டரோட அந்த படத்தை பாருங்கள், அழகாக அடிக்கிற பாருங்கள். ஒரு கேல்னாமீட்டர் இருக்குது, அதோட ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். 1/Rp = 1/R1 1/R2 அந்த கணக்கில் வந்துடும். இதை எப்படி ஞாபகம் வச்சுரு, அம்மீட்டர்னு சொல்லியிருக்கோமா அந்த கொஸ்டின்னு. அம்மாவுக்கு லோ பிபின்னு ஞாபகம் வச்சுக்க. அம்மாவுக்கு நான் பக்கத்து அம்மாவுக்கு ஞாபகம் வச்சுப்போம். பக்கத்து அம்மாவுக்கு லோ பிபி, அம்மா லோ பிபி. அப்போ அம்மானா அம்மீட்டர்னால் என்ன அர்த்தம், லோ பிபி, லோ ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணணும் அர்த்தம். நிமானிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. லோ பிபின்னு எழுதி வச்சுக்க. அம்மீட்டர்னால் லோ பிபி, லோ ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது அப்படியே மாறும் வோல்ட்மீட்டரில். இங்கே நீ அம்மீட்டர் கிளியராக வச்சுங்க. ஓகேவா? முன்னாடி கேல்னாமீட்டரில் தீட்டாவில் ஸ்கேல் வச்சுருந்தோமா, இப்போ அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பியரில் வச்சுருவாங்க. 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் 3 ஆம்பியர்னு. ஓகே, அப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணால் நேராகவே இது காட்டிடும் ரீடிங் எவ்வளோ அப்படின்ட்டு. முன்னாடி தீட்டாவில் இருந்திருக்கும், இப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்களா ஆம்பியரில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு 1 மார்க்கு. படத்தை போடுறீங்க, இதுக்கு 1 மார்க்கு. அடுத்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க். ஓகே, படத்துக்கு 1 மார்க்குமா. அந்த பாருங்கள் கேல்னாமீட்டர் இருக்குது, அதோட ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண பேரலில் இந்த டோட்டல் செட்டப் பேர் எல்லோ பாக்ஸ் போடுங்க பாருங்கள். இந்த டோட்டல் செட்டப் பேர் அம்மீட்டர்னு கீழே எழுதணும். எழுதியிருக்காங்க பாருங்கள், யாருமே எழுத மாட்டாங்க, நீங்களாக கிளியராக எழுதணும். இந்த டோட்டல் செட்டப் பேர் அம்மீட்டர். இப்போ ஏதோ ஒரு சர்க்கிளை கனெக்ட் பண்ணுறோம் சீரியஸில், லோ ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த டோட்டல் சிஸ்டம் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், சீரியஸாக கனெக்ட் பண்ணுறோம். அதனால் குழப்பிக்காதீங்க, ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருப்போம். ஓகேவா? லோ ரெசிஸ்டன்ஸ் பேரலல், அம்மாவுக்கு லோ பிபின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இந்த டோட்டல் சிஸ்டம் அம்மீட்டரை கொண்டு போய் எங்கே கனெக்ட் பண்ணுவாங்க, சீரியஸாக கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கரண்ட் உள்ளே வருது, கேல்னாமீட்டர் வழியாக போகிறது ஐஜி. அப்போ அந்த பார்த்த வழியாக லோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிறது I-IG. இங்கே திருப்பி வரும்போது ஐன்னே வெளில வந்துடும். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு பேரலல் கனெக்ஷனாக இருக்கனால, பேரலல் கனெக்ஷனில் எந்த குவான்டிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ். எஸ். அப்போ கேல்னாமீட்டரோட வோல்டேஜும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டாங்க பாருங்கள், கேல்னாமீட்டர் வோல்டேஜ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் ஃபார்முலா V = IRன்னு தெரியும். இப்போ கேல்னாமீட்டர் வழியால் IGRG, இது I-IGS. இது அப்படியே I-IG இந்த சைடில் லெஃப்ட்டில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா S = IG/I-IGRG அப்படின்றது. இது ஒரு முக்கியமான 1 மார்க்குமா. உன்கிட்ட கேட்பாங்க சன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன்னா அது பேர் ஷண்ட் ரெசிஸ்டன், SHUNT, ஷண்ட்டு ரெசிஸ்டன் அப்படிங்கிறாங்க. பேரலில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன் பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் S. அந்த எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா IG/I-IGRG அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணுமா, என்ன பண்ணுறீங்கன்னா பெருக்கி கொண்டு வந்துடுமா, பெருக்கி கொண்டு ஐஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஜினா அது உள்ள எப்படா போகிறது. நான் இந்த ஈக்குவேஷன் அப்படியே மேலே கொண்டு வந்துடுறேன், இங்கேருந்து எழுதுகிறேன். அப்படியே உள்ளே பெருக்கிடுங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா I-IGS வந்துடுமா,
ஐ மைனஸ் ஐஜி எஸ் ஈக்குவல் டு ஐஜி ஆர்ஜி. ஐஜி ஆர்ஜின்னு வந்துடும். எஸ்ஸை உள்ளே பெருக்கி விடுங்க. ஐஎஸ்ஸு ஐஜிஎஸ்ஸு ஐஜி ஆறு. இப்போ அந்த ஐஜியை ரைட் சைடு எடுத்து வந்துடுங்க. அப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஐஜி அங்கே போனால் ப்ளஸ் ஐஜி ஆயிருமா? ஐஜி காமனாக இருக்க எடுத்துருங்க. ஐஜியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆர் ப்ளஸ் எஸ்ஸு. ஐஜி வேல்யூ தான் நமக்கு வேணும். அந்த ஆர்எஸ்ஸை கீழே தள்ளி விட்ருங்க. அதான் ஆர்ஜிஎஸ்ஸை கீழே தள்ளி விட்ருங்க. அப்போ ஐஜி ஈக்குவல் டு மேலே ஐஎஸ் இருக்கா, அவன் எஸ் கான்ஸ்டன்ட் முன்னாடி வச்சுக்கிறாங்க, ஐயை தனியாக வச்சுக்கிறாங்க. ஆர்ஜிஎஸ் இங்கே கீழே வந்துடும். ஆர்ஜி ப்ளஸ் எஸ் எப்படி வருதுன்னு தெரியுதுனா ஜஸ்ட்டு பெருக்கிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ ஐஜிக்கான ஃபார்முலா என்ன வந்திருக்கு? எஸ் டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஆர்ஜி இந்த ஐன்னு வந்திருக்கு. இது கிளியராக இருக்காமா? வேணா அப்புறமா ரீப்ளே போட்டு பார்த்துங்க அதை. எஸ். ஸோ இதுலேருந்து என்ன கிடச்சிருச்சு? நம்மளுக்கு ஐஜிக்கு ஃபார்முலா கிடச்சிருச்சு. இதில் எஸ் ப்ளஸ் ஆர்ஜி எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஐஜி டேர்லி போஸ்ட்டு ஐஇ. நம்ம அனுப்பக்கூடிய கரண்ட் எல்லாமே என்ன எது வழியால் போகும்? கேலாமீட்டர் வழியால் போகும். அப்படி கேலாமீட்டர் வழியால் போகிறது நம்ம ஆல்ரெடி தீட்டாக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோமாடா. தீட்டா ஃபார்முலா வந்து ஐஜி பை ஜி. அப்போ தீட்டா டேர்லி போஸ்ட்டு ஐஜி. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஐஜி டேர்லி போஸ்ட்டு ஐன்னு சொன்னேன். இப்போ தீட்டா டேர்லி போஸ்ட்டு ஐ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அங்கே வந்து என்ன சொன்னோம்? எந்தளவுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுதோ திரும்பும்னு சொன்னோம். இங்கேயும் அதே தான். எந்தளவுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பும். ஆனால் ஸ்கேல் எப்படி வச்சுருக்காங்கன்னா 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் வச்சுருப்பான். டேரெக்டாக பார்த்துடலாம். ஓகேவா? அது இன்டெரக்டாக சுற்றி சொல்லுவாங்க. ஐ வந்து டேர்லி போஸ்ட்டு ஐஜி. அப்போ தீட்டாவும் டேர்லி போஸ்ட்டு ஐஜி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாகவே தீட்டா டேர்லி போஸ்ட்டு ஐன்னு எழுதிடலாம். அதை தான் எழுதியிருக்கான். ரெண்டுமே ஐஜி டேர்லி போஸ்ட்னால அதனால் இப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் சொல்லிடணுமா? 3 மார்க்கு. சாரி 2.5 மார்க் தான் தருவாங்க. இன்னொரு 1/2 மார்க்கு சொல்கிறேன் பின்னாடி. இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் பார்த்தால டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஒரு கேலனாமீட்டர் அம்மீட்டராக மாற்றணும். அப்போ லோ ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணோம். அப்போ ஃபார்முலாஸ் கிடச்சிருச்சு. எஸ்ஸுக்கான ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஐ தீட்டா டேர்லி போஸ்ட்டு ஐன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சு போச்சு. எஃப்ஐடி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்குறாங்க. இப்போ 1/RG + 1/RSனால் இதுதான் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குமா லோ அதிகமாக இருக்குமா? லோவர். அதை தானே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஒரு ஐடியல் அம்மீட்டர்னால் அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரு சிறந்த அம்மீட்டர். வெரி குட். ஒரு முக்கியமான 1 மார்க்கு. 3 மார்க்கில் கேட்டாலும் அந்த பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் இருக்குது. கீழே போட்டுருக்காங்க பாருங்க. கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஐடியல் அம்மீட்டர் ஹேஸ் 0 ரெசிஸ்டன்ஸ். அப்படியே அந்த தீட்டா டேர்லி போஸ்ட்டு ஐ வரைக்கும் எழுதுங்க போதும். எழுதிட்டு நேரம் இந்த ஈக்குவேஷன் இறக்கிடுங்க. இந்த தியரி இறக்கி விட்ருங்க. அண்ட் ஐடியல் அம்மீட்டர் ஹேஸ் 0 ரெசிஸ்டன்ஸ். அதான் சொல்லி விடணும். அப்புறம் இடையில இந்த யாரெல்லாம் கண்டுபிடிக்க ஃபார்முலா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவ்வளோ வரணும், ஐடியல்னால் இவ்வளோ வரணும். ஆனால் ஐடியல்னு ஒன்று உலகத்திலே கிடையாது. 10% ஹீட்டை ஒர்க்காக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு ரெசிஸ்டன்ஸை 0 கொண்டு வரலாம் முடியவே முடியாது. ஓகேவா? இருந்தாலும் அப்படி இருந்தால் பேர் ஐடியலுங்கிறாங்க. நம்ம அவருக்கு வரது ஐ ஆக்சுவலு. இப்போ எரர் எவ்வளோங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம 11th படிச்சிருக்கோம். எரர்ஸில் இந்த ஒரு பாயிண்ட் எழுதுருங்க. அப்புறம் அம்மீட்டர் வந்து லோ ரெசிஸ்டன்ஸு டிவைஸு. ஆனால் அதை எப்படி கனெக்ட் பண்ணோம்? சீரியஸ் கனெக்ட் பண்ணோம். எல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் முக்கியமான பாயிண்ட்டு அந்த 2வது பாயிண்ட்டு. ஐடியல் அம்மீட்டர்னா 0 ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா? சரி. இப்போ என்கிட்ட ஒரு அம்மீட்டர் இருக்குது. அதில் நான் வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் மெஷர் பண்ணுறேன். இதே நான் 10 ஆம்பியர் வரைக்கும் மெஷர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இல்லை 15 ஆம்பியர் வரைக்கும் நான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சை அதிகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதோட ரேஞ்ச் அதிகப்படுத்தினா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்? கேலனாமீட்டர் எப்படி அம்மீட்டராக மாற்றணும்? முதல்ல ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுறோம். வெரி குட்மா. ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணால் தானே மாற்றணும். அப்போ நீ இந்த ரேஞ்செல்லாம் அதிகப்படுத்தினா ரெசிஸ்டன்ஸை ரொம்ப கம்மி பண்ணணும். அப்போ n டைம்ஸ் நான் அதிகப்படுத்தினா அப்போ 3 மடங்கு அதிகப்படுத்துகிறேன் பாரு. 2 டைம்ஸு 3 டைம்ஸு n டைம்ஸ் அதிகப்படுத்தினா நான் ரெசிஸ்டன்ஸை எவ்வளோ சார் குறைக்கணும்? எவ்வளவு குறைக்கணும்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அ ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணுற மாதிரியான 1 மார்க்ஸ் கேட்டால் பார்த்துங்க. ஆர்ஜினா நம்ம கேலனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸுப்பா. நான் n டைம்ஸ் அதிகப்படுத்தணும்னு நினச்சேன்னா n-1 போடுங்க. இப்போ எத்தனை வருது ஆன்சரு? அத்தனை பங்கு நீ என்ன பண்ணும்? ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். அதான் அந்த ரெசிஸ்டன்ஸை நீ கனெக்ட் பண்ணணும். அங்கே
எஸோட வேல்யூ கண்டுபிடிக்கான ஃபார்முலா அது. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். இது ஒரு முக்கியமான 3 மார்க்கு. இதை படிச்சு நான் அடுத்த 3 மார்க் நீ ஆல்ரெடி படித்த மாதிரி தான். அப்போ வோல்ட் மீட்டர்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி? வோல்ட் மீட்டர் பர்பஸ் என்ன? வோல்டேஜை கண்டுபிடிக்கிறோம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறோம். சீரிஸை கண் பண்ணணுமா பேரலில் கண் பண்ணுமா? பேரலல். ஆமாம். எங்கடா சொல்லியிருக்காங்க அது இட் ஷுட் நாட் டேக் எனி கரண்ட்டு, இன்றைக்கி டேக் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் ஹை ரெசன்ஸ் இருக்கணும். ஹை ரெசன்ஸ்னால் கரண்ட்லாம் எடுத்துக்காது, அப்படியே கரண்டாகவே இருக்கும். வோல்டேஜை மட்டும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு காட்டும். ஸோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே அம்மாவுக்கு லோ பிபி சொன்னோமா, இங்கே அப்பாவுக்கு லோ பிபின்னு போட்டுவிடுவாங்க. அங்கே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு லோ ரெசன்ஸ் பேரலல். அப்போ இங்கே எப்படி இருக்கணும்? அவ்வளோதான், முடிச்சு போச்சு போங்க. ஹை ரெசன்ஸ் ஆர்ஹெச், கால்வாமீட்டருக்கு சீரியஸு, இந்த டோட்டல் செட்டப் பேர் வோல்ட் மீட்ரு. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. சூப்பராக சொல்லிட்டீங்களே. இந்த மாதிரி ஆர்ஹெச்சை கனெக்ட் பண்ணுறாங்க, ஐஜி அந்த கரண்ட் வருது போகுதுன்னு சொல்லுவாங்க. சீரியஸ் கனெக்ஷனில் கரண்ட் கான்ஸ்டன்ட் கரெக்டாக ஐ ஈக்குவல் ஐஜி. ஐஜி கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், V/R. அதாவது வோல்டேஜ் பை டோட்டல் ரெசன்ஸ்னால் ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் ஆர்ஹெச்சுக்கு ஃபார்முலா கிடச்சிரும். அங்கே எஸ்ஸுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சோமா, இங்கே ஆர்ஹெச்சுக்கு ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ ஆர்ஹெச்சுக்கு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்க. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, ஆர்ஜி ஆர்ஹெச் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஐஜி எப்படி இருக்குது? டேலி ஃபஸ்ட்டு வி. ஐஜி தான் நம்ம ஐன்னு சொல்லியிருந்தோம், ஐஜி தான் தீட்டாக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே என்ன பண்ணுது, அது எந்த அளவுக்கு திரும்புதோ அது வோல்டேஜுங்கிற மெஷர் பண்ணும். இங்கே ஸ்கேல் என்ன பண்ணணும், ஆம்பியர் தூக்கிட்டு வோல்ட்டில் போடணும். 10 வோல்ட்டு 20 வோல்ட்டுன்னு போடணும். அவ்வளோதான். அங்கே சொன்னதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் எல்லாமே சொல்லிட்டு வரீங்க. ஓகேவா? சரி. அப்போ ஒரு குட் வோல்ட் மீட்டர்னா, ஒரு ஐடியல் வோல்ட் மீட்டர்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? அதிகம்னா உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய நம்பர் எது? அதிகம்னா எவ்வளோ போடுவீங்க? அது ஒரு 1 மார்க்குமா? அண்ட் ஐடியல் வோல்ட் மீட்டர் ஹேஸ் இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ். முக்கியமான 1 மார்க்கு. குழப்பிப்பாங்க, இங்கே நல்லா புரியும், எக்ஸாமில் குழப்பிடுவீங்க. அம்மீட்டர்னா லோ பிபி, லோ ரெசிஸ்டன்ஸ்னால் 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வோல்ட் மீட்டர்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஹைன்னு ஞாபகம் வச்சுங்க, இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், n டைம்ஸ் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், n-1 டைம்ஸ் அதிகப்படுத்தணும். அங்கே n-1 டிவைட் அனுப்பிச்சாமா, n டைம்ஸ் நீ அதிகப்படுத்தணும் ஆசைப்பட்னா n-1 குறைச்சிங்க, நீ n-1 அதிகப்படுத்துறீங்க. ஓகேவா? அதுக்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டு. சரி, தட்ஸ் ஆல்மா. இதோட இந்த கால்வாமீட்டர் கான்செப்ட் முடியுது. இங்கே இடையில ஒரு சம்மு மட்டும் விட்டுருந்தோமா, இதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு கேட்குற கிடையாது. ஜஸ்ட்டு டேரக்ட் கொஸ்டின் தான் அது. ஒரு கால்வாமீட்டரில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 5 கொடுத்துட்டாங்க, ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மேக்னிஃபைடு ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க, கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க வேண்டியது தான். எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ கரண்ட் சென்சிட்டிவ் ஃபார்முலா இருக்கா, I=NAB/K. அப்புறம் யூனிட் சொல்ல மாட்டோமே. யூனிட்னா நம்ம கரண்ட் சென்சிட்டிவ் ஃபார்முலா எப்படி சொல்கிறோம், θ/I தானம்மா, θ/IA. அப்போ டிகிரி பெர் ஆம்பியர் தான். அதே வோல்டேஜ் சென்சிட்டிவ்க்கு டிகிரி பை வோல்ட்டுன்னு சொல்லுவீங்க. அவ்வளோதான், அதை மட்டும் பார்த்துங்க. எல்லா டேட்டாவும் இருக்குது. நீ டேரக்ட் கொஸ்டின் தான் அது. இறக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 10⁶ டிவிஷன் பெர் ஆம்பியர். ஒரு ஆம்பியர் பாஸ் ஆனால் என்ன பண்ணுது, 10⁶ டிவிஷன் திரும்புது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பார்த்துங்க. அதே தான் வோல்டேஜ் சென்சிட்டிவ்னு பார்த்துருக்காங்க. அது 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும், கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். நீ போய் தனியாக ஃபார்முலாஸ் வச்சு பார்க்க வேணாம். V=IR மாதிரி R=VI/V IS/VS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதெல்லாம் கேட்டே கிடையாது. ஜஸ்ட் பார்த்துங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மூவிங் கால்வாமீட்டர் இஸ் மேட் ட்வைஸ். ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துகிறாங்களாம். ஒரு கால்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம், 2 டைம் அதிகப்படுத்துகிறோம். இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகுது, 50% இன்க்ரீஸ் ஆகுதான். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்குறான். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸை மாற்றுறோம்னா என்ன அர்த்தம், வேறு ஒயர் மாற்றுறோம் இல்லை நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மாற்றுற மாதிரி தான் கணக்கு இது. ஓகேவா? சரி, ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினா கரண்ட் சென்சிட்டிவிட்டி 50% இன்க்ரீஸ் ஆகுது. வாட் அபவுட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி? ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கான ஃபார்முலா போடுறேன். VS=IS/RG. RG ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ RG டேஷு. கரண்ட் சென்சிட்டிவிட்டி 50% அதிகமானுச்சா, அதனால் 50/100% அதை அப்படி போட்டுருக்காங்க. தட் மீன் 3/2 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது 50% இன்டெரக்டாக சொல்கிறாங்கம்மா, 3/2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது வேல்யூவாக. கரண்ட் சென்சிட்டிவிட்டி 3/2 அதிகமாக இருக்குது.
இப்போ ஓல்டேஜ் செஞ்சு தான் அப்படி வேணும். அப்போ ஐஎஸ் வேல்யூ அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 3/2 ஐஎஸ் போட்டிங்க, ஆர்ஜி வேலை 2 RG போடுங்க. அப்போ 3/4 விஎஸ். 3/4னால் நீயே சொல்லிடலாமே எத்தனை பர்சன்ட்னு. 3/4னா 25%. ஓகேவா? அங்கே 3/2ன்னு வந்துச்சாங்க. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இது 1/2 தான். 1/2 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி வேல்யூ வந்து 1. அதை விட 1/2னா அதிகமாக இருக்குன்னா 50% தான். இப்போ நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஆன்சர் வந்து 3/4ன்னு வந்துருக்குன்னா அதனால் 25% அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? எஸ் சார்.